ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி 7ஆம் நாள் வியாழக்கிழமை வருகிறது. பொதுவாக வியாழக்கிழமை என்ற போது நவகிரகத்திலே குரு பகவானுக்கு உரிய கிழமையாக சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆடி மாதம் அம்மன் மாதம், பரிகாரத்துக்கு ஏற்ற மாதம் என்று. அப்போது இந்த ஆடி வியாழக்கிழமையிலே குரு தோஷம் உள்ளவர்கள், குரு தோஷம்னா என்ன? குரு சரியான இடத்துல இல்லாமல் இருக்கிறது, மறைவு பெறுவது, குரு நீச்சம் பெறுவது, பகை கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது, குரு தசை அல்லது குரு பக்தி நடப்பது, இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த குரு தோஷமாக இருக்கும், விளங்கும். நல்ல முறையில் இல்லைன்னா, எப்பயுமே நல்லவங்களுக்கு, நல்லா இருக்கவங்களுக்கு நம்ம எதுவும் பரிகாரம் சொல்ல போகிறதில்ல. ஒரு கிரகத்தால் தோஷம் ஏற்பட்டிருக்கு, மறைவு பெற்றிருக்கு, நீசம் பெற்றிருக்கு, பாபகிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கு அப்படின்னா தான் அதுக்கு பரிகாரம் நம்ம சொல்ல போகிறோம். அந்த வகையில் இந்த ஆடி 7ஆம் நாள் வியாழக்கிழமை குருவாரமாக வரப்படுகிறது. அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்வித்து வீட்டிலே இருக்கும், நம்ம குருவாய் ஏற்று இருக்கும் அவருடைய படம் இருந்தாக்கா, மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எப்படி பட்டவங்க இருப்பாங்க, அவங்கள நம்மளுக்கு விரும்பப்பட்டவங்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய படங்கள் தான் அதில் வீட்டில் வச்சு அவங்கள வணங்கி வரலாம். அவர்களுக்கு ஏற்ற நைவேத்தியங்கள் வைத்து வழிபடலாம். பூசாற்றி தூதீபம் காட்டி வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் நவக்கிரகத்தில் இருக்க குருவுக்கு உண்டான தானியம் மூக்கடலை என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். மூக்கடலிலேயே 2 வகை இருக்கிறது, கருப்பு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை. எதை பயன்படுத்துவது என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு உள்ளது. இதை நான் அறிவேன். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த குரு பகவானுக்கு வெள்ளை மூக்கடலை பெரிதாக இருக்கும், கருப்பு மூக்கடலை சிறிதாக இருக்கும். எது எப்படி இருந்தாலுமே பெரும்பாலும் வெள்ளை மூக்கடலில் தான் ஊசி நூல் கோர்த்து மாலையாக கட்டி குரு தட்சிணாமூர்த்திக்கு போடுவார்கள், நவகிரகத்தில் இருக்க குருவுக்கும் போடுவார்கள். இது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒரு பழக்க வழக்கம், பரிகாரத்திற்கு சொல்லப்படுகிறது. இன்னும் சற்று நான் விளக்கமாக கூறுகிறேன். குரு தசை, குரு பக்தி நடப்பவர்கள் அந்த வெள்ளை மூக்கடலையை கோர்த்து வீட்டிலே குருவாக வணங்கப்படுவர் யாராக இருந்தாலும், இல்லை குரு தட்சிணாமூர்த்தி படம் கூட வச்சுக்கலாம் வீட்டில், தப்பு கிடையாது. அவருக்கு சாத்தி வழிபட்டு வரலாம். ஆலயம் சென்றால் அந்த வெள்ளை மூக்கடலையை வைத்து தட்சிணாமூர்த்திக்கு வழிபடலாம், நவகிரகத்தில் இருக்க குரு பகவானும் வைத்து வழிபடலாம். ஆனால் குரு தோஷம் ஏற்பட்டிருக்கிறவர்கள், அதாவது குரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பதும், குரு நீச்சம் பெற்றிருப்பதும், குரு பகவான் பாபகிரியுடன் சேர்க்கை பெறுவதும், இவ்வாறு இருப்பவர்கள் கண்டிப்பாக கருப்பு மூக்கடலையை வேக வைத்து ஊசி நூல் மாலையாக கோர்த்து சாற்றி வழிபட வேண்டும். ரெண்டுமே மூக்கடலும் பண்ணலாம் தான், தப்பு கிடையாது. கொஞ்சம் நல்ல விஷயங்களுக்கு, கொஞ்சம் நல்ல சுபகாரியங்களுக்கு நிகழ்ச்சி நடக்கணும் போகணுன்னாக்கா அந்த வெள்ளை மூக்கடலை வைத்து வழிபடலாம். சில நோய் நொடி போகணும், தீய சக்தி விலகணும், நம்மளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, வீட்டில் எதுவும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கருப்பு மூக்கடலை மாலையாக கட்டி வழிபடலாம்.
இந்த ரெண்டுத்துக்குமே உண்டான விஷயம் இதுதான். நீங்கள் விளக்கேற்றுவதாக இருந்தாலும் அந்த கருப்பு மூக்கடலை வைத்து தான் அடியிலே அதை வேக வைக்காமல் தானியமாக இருக்க வேண்டும். கருப்பு மூக்கடலை வைத்து அதன் மேலே அகல் வைத்து நெய் ஊற்றணும். குருக்கெலாம் நெய் தீபம் தான். நெய் ஊற்றி வழிபடலாம். எண்ணிக்கையிலே 3, 12, 21 அப்படிலாம் கொண்டு போகலாம். பெரும்பாலும் 11 விளக்குகள் பரிகாரத்து என்று சொல்லப்படுகிறது. அப்படி செய்யலாம். இவ்வாறாக நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். இதில் ஒரு சந்தேகம், குருவுக்கு வழிபடலாமா, குரு தட்சிணாமூர்த்திக்கு வழிபடலாமா? 2 பேருக்குமே வழிபடலாம். பெரும்பாலும் குருவுக்கு வழிபடுவது தான் சிறந்தது. ஏனென்றால் நவகிரகத்திலே அவர் குரு தான். குருவுக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் தான் குரு தட்சிணாமூர்த்தி. குரு தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவனுடைய அம்சம். குரு பகவான் என்பவர் நவகிரகத்தில் உள்ள குரு. அப்போ அந்த குருவுக்கு தான் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு குருவுக்கு தான் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரு தட்சிணாமூர்த்திக்கு பண்ணணும். இதில் இன்னும் ஒரு படி மேலே போக வேண்டுமானால் காலையிலே குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அவருக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடலாம். முல்லை மலர், சாமந்தி பூ சாற்றி வழிபடலாம். வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடலாம். மாலையிலே தான் நவகிரகத்துக்கு வழிபட வேண்டும். பெரும்பாலும் பரிகாரம் என்பது மாலை வேலையை செய்தால் தான் பலிக்கும். அப்படி சொல்வது சான்றோர் வாக்கு. அப்போது மாலை நேரத்திலே குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டைக்கடலை மாலை சாற்றி சொண்டைக்கடலை சுண்டல் வைத்து வழிபடலாம். அதை பக்தர்களுக்கு கொடுக்கலாம். வெளியில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கலாம். எலுமிச்சை சாதம், மஞ்சள் நிறமான எலுமிச்சை சாதம் செய்து அதிலே வெள்ளை மூக்கடலையோ அல்லது கருப்பு மூக்கடலையோ கலந்து வேக வைத்து அதை தானமாக கொடுக்கலாம். அன்னதானம் செய்விக்கலாம். இப்படிலாம் செஞ்சுட்டு வரலாம். அன்றைய தினம் வீட்டிலுமே அது செய்து சாப்பிடுவது ரொம்ப விசேஷம். முதல்ல வீடு தான். முதல்ல வீட்டில் விளக்கேற்றி தான் அப்புறம் கோயிலுக்கு போகணும். அப்படி தான் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள், சான்றோர்கள், நம்முடைய வாழ்வாங்கு வாழ்ந்து சென்றவர்கள் எல்லோரும். அப்போது வீட்டில் கூட அதை செஞ்சுட்டு சாப்பிடலாம், செய்யலாம், வழிபடலாம். மூக்கடலை இப்போது பல வகையான உணவுகளை சேர்த்து வழிபடுகிறார்கள். அவ்வாறு நீங்கள் படைக்காமல் அந்த மூக்கடலை சாப்பிட வேண்டும் என்று ஆசை இருந்தால் அதுக்கு பேர் சென்னா என்று சொல்வார்கள். சென்னா என்ற கடையில் கூட விற்கப்படுகிறது. அதை வாங்கி அன்றைய தினம் சாப்பிடலாம். அந்த கிரகத்துக்குரிய கிழமைக்குரிய தானியத்தை சாப்பிடும்போது அது ஒரு பரிகாரமாக வழங்கப்படுகிறது. நம்ம உடலுக்குள்ளே செல்கிறது அல்லவா, அவ்வாறு வழிபடலாம். அந்த சென்னா மசாலான்னு சொல்லுவாங்க, அதை சாப்பிடலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த வியாழக்கிழமையிலே குருவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், குருவுடைய அருள் கிடைக்க தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிக மிக விரைவில் நடக்கும். அது ஆடி மாதத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நீங்கள் செய்து வந்தீர்களானால் அந்த குருவுடைய அருள் கிடைத்து குரு கடாட்சமாக விளங்கி நீங்களும் நன்றாக இருந்து மற்றவர்களும் நன்றாக இருக்க வைப்பீர்கள். மற்றவர்கள் நீங்கள் ஆலோசனை கூறி அவர்கள் நல்லா ஆகிடுவாங்க. அந்த மாதிரி கூட இது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆலோசனை கூறக்கூடிய அறிவும் வந்து சேரும். நீங்களும் நல்லா ஆகிடுவீங்க. எனவே இதுகாரும் கூறியவற்றில் எல்லாம் நீங்கள் கடைபிடித்து வந்தீர்களானால் நீங்கள் குருவால் ஏற்படக்கூடிய கெட்ட பலங்கள், கெடுபலங்கள், தோஷங்கள் எல்லாமே நீக்கி நல்ல பலங்களாக மாற்றப்பட்டு கண்டிப்பாக கண்கூடாக உங்களுக்கு அந்த பலன்கள் நடைபெறுவதை பார்ப்பீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.